ஒன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. ரைட், இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மிளகாய். இதுவும் ஒரு கொச்சி இனம் தான். நாம இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கிறோம், வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கொச்சி இன மிளகாய் உண்டு. அதுவும் வருஷ கணக்காக நின்று காய்க்கக்கூடிய, அது ஒரு 4 வருஷம். இது 2 வருஷம் இல்லை, இது ஒரு 3 வருஷமா இந்த செடி நிற்கிது. இந்த செடியும் அதே மாதிரி தான். இதில் இந்த பக்கத்துல நின்றது செடி. அந்த செடியெல்லாம் நாங்கள் இந்த இடம் துப்புரவாக்குறதுக்காக புத்துக்கு மேலே நின்றது, அதை வெட்டுறதுக்காக அதை வெட்டிட்டோம். அது ஒரு 4-5 வருஷமா நின்றது. அதுல இருந்து வந்த கண்டொண்டு தான் இது. இதுவும் என்ன மாதிரின்னு சொன்னா, நீங்க ஒருக்கா வெட்டி கத்தரிச்சிட்டு விட்டீங்கன்னா இது வளர்ந்து சில்லண்ட ஒரே இடியா பூத்து ஒரே இடியா காய்க்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி மிளகாய் கண்டு இதை எடிட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. இப்படி மிளகாய் கண்டு காய்க்குமா நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த இது காய்க்கிறது இப்படித்தான். திடீரென அந்த சில்லண்டு ஒரு இடியா காய்ச்சிடும். சரியா, பூ குறைவா இருக்கும். ஆனா இதுல இப்ப பூவும் இருக்குது. ஆனா பூக்கிறத விட அந்த பூ ஒன்று தான் இருக்கும். ஒரே நேரத்துல ஒரே டைம்ல ஃபுல்லா காய்ச்சி ஃபுல்லா பூத்து ஃபுல்லா காய்க்கும். இதுல பழம் சிவப்பு கலர்ல வரும். மற்றபடி காய் இது பிஞ்சு என்ற மாதிரி இல்லை. இந்த பாருங்க, இதுல சைஸை பாருங்க. இது பிஞ்சு என்ற மாதிரி இல்லை. இந்த காயெல்லாம் முத்திட்டு, இந்த காய் பிஞ்சு. ஆனா இதுகளெல்லாம் முத்தி இருக்குது, முத்தின காய் தான். ஆனாலும் இதுல கலர் இந்த கலர்ல தான் இருக்கும். மார்க்கெட்ல சாதாரணமான மிளகாயை விட இந்த மிளகாய் எப்பவுமே விலை கொண்டு கூடுதலா இருந்து கொண்டிருக்கும். இப்போ உதாரணமா இப்ப எங்களை இலங்கையை பொறுத்தவரையில இங்க மார்க்கெட்ல சாதாரணமா மிளகாய் ஒரு 200 ரூபா போகுதுன்னு சொன்னா, இந்த மிளகாய் 400 ரூபாய்க்கு போகும். சில வேளையில 2000 ரூபாய்க்கு மிளகாய் போற சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கு. அப்படி போற நேரம் இது ஒரு 2500-3000 ரூபாய்க்கு இந்த மிளகாயும் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இதை முளைக்க வைக்கிறதுங்கிறது இந்த மிளகாய்க்கு உறங்கு நிலை என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஆனா இந்த மிளகாயை பொறுத்தவரையில என்ற அனுபவத்துல இப்படி பழம் வந்ததுன்னு சொன்னா, இந்த பழத்தை எடுத்து நீங்க பிச்சுட்டு இதுல இருக்கிற விதையை போட்டாலே காணும், அது முளைச்சு வரும், நல்ல தாராளமா காய்க்கும். இதுக்கு உறங்கு நிலைங்கிற ஒரு விஷயம் தேவை இல்லை. நான் பார்த்த அளவுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எதுவும் இருந்தா பாருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரையில எந்த அனுபவத்துல இந்த மிளகாய் கண்டுக்கும் சரி, நாங்க இன்னொரு வீடியோல பார்த்துருப்போம் உருண்டை மிளகாய், அதுவும் சிவப்பா தான் பழம் வரும், பச்சை காய் சிவப்பு பழம். அதுக்கும் உறங்கு நிலையங்கிறது தேவை இல்லாத ஒரு விஷயம். மற்றது இதர தன்மையும் எப்படி என்றா, நீங்க ஒரு முறை காய்ச்சிட்டேன்னு சொன்னா இந்த காயை பிடுங்கிட்டு ஒருக்கா சுத்தி வர கிண்டிட்டு கொஞ்சம் எரு போட்டு விடுங்க. அவ்வளவுதான். யூரியா இப்படியான வளர்ச்சிக்குரியதுகள் எல்லாம் செய்ய தேவையில்லை. எருவை போட்டு விடுங்க, அது தாராளமாகவே வளர்ந்து காய்க்கக்கூடியது. இது சொல்ல போனா ஒரு காட்டு இனம் மாதிரி, ஒரு வைல்டு இது மாதிரி. இன்னும் அந்த கூடுதலா இது பழக்கப்பட்டு வரையில தோட்டம் செய்யறங்கிற அளவுக்கு இது பழக்கப்பட்டு வராத ஒரு இனம் உண்டு. அப்ப இது ஒரு காட்டு இனத்துக்கு சார்பா இருக்கிறதுனால சாதாரணமான ஒரு செயற்கை உரங்களை பாவிக்க தேவையில்லை. இயற்கை உரமே போடுறது மூலம் இதை தாராளமா வளர்த்தெடுக்கலாம். நோய் தாக்கங்கிறது குறைவு. அப்படியே நோய் தாக்கம் வந்தாலும் இது தாங்கி வளர்ந்து இது தான் காய்க்கிறது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். மற்ற மிளகாய் செடிகள் மாதிரி, ஹைபிரிட் மிளகாய் செடிகள் மாதிரி எது மாதிரியோ அந்த நோய் தாக்கத்தால இது அழிஞ்சு போறது இல்லை. சரியா, இப்ப இந்த கீழே பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இது மழை வெள்ளத்துல நல்லா அடி வாங்கிட்டு. சரியா, இந்த தெரியுதா, இது சரிஞ்சு கீழே பதிஞ்சு மழை வெள்ளத்துல அடி வாங்கியிருக்கு. இப்ப இதுல இருக்கிற காயெல்லாம் நான் இன்னும் 2 நாள் இந்த காய் எல்லாத்தையும் புடுங்கிட்டு இதுக்கு ஒரு கொஞ்சத்துக்கு இந்த மண்ணெல்லாம் செண்டுபட்டுருக்கு, இந்த மண்ணை கொஞ்சம் ஒரு அளவுக்கு மண்ணை போட்டுட்டு இதையும் சைட்டால் எல்லாம் கத்தரிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவேன். கத்தரிச்சு எடுத்துட்டேன்னு சொன்னா திரும்ப முதல்ல இருந்து ஒரு புது மிளகாய் கண்டு மாதிரி இது வளர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இதை பராமரிக்கிறது இன்னும் லேசா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் இங்கே பாருங்க, இப்படி கவுண்டு உடைஞ்சு இதுண்டு போய் கிடக்குது. ஆனால் இதை ஒருக்கா வெட்டி கத்தரிச்சு போட்டு விட்டோம்னு சொன்னா திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வந்து திரும்ப முதல்ல இருந்து வரும். நான் இதை கத்தரிச்சதுக்கு பிறகும் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், நீங்க அதை பார்க்கலாம். சொல்றது மட்டும் இல்லாம அன்றாடம் செய்யற வேலைகளையும் என்ன செய்யறோம்ன்ற விஷயங்களையும் இனிமேல் வீடியோவா போடுவோம். அப்ப நீங்க பார்க்கலாம். சரியா, நாங்க வத்தாள தோட்டம் ஒன்று திரும்ப அந்த வத்தாள கிழங்கு சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். வத்தாள கிழங்கு இதையும் திரும்ப நாங்க அந்த தோட்டம் வைக்கிற நேரம் அதை எப்படி செய்யலாம் என்ன மாதிரிங்கிற செய்முறையோட நாங்க செய்யற நேரம் உங்களுக்கு எப்படி வத்தாள கிழங்கு வைக்கிறதுக்கு எப்படி வச்சா நல்லா கிழங்கு வைக்கும் கூடிய விஷயங்களோட சேர்த்து
நாங்கள் இன்னொரு வீடியோவும் போட இருக்கிறோம். சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.